முதல்வர் விஜயினுடைய பெரம்பூர் தொகுதியில புதிய சட்டமன்ற அலுவலகம் இன்று திறக்கப்படுது. இதற்கான அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த அலுவலகம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு, எப்படி அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுலாம் இதனுடைய விவரங்களோட செய்தியாளர் மணிகண்டன் இணைஞ்சிருக்காரு. மணிகண்டன், இந்த நிகழ்வினுடைய சாராம்சங்கள் என்ன? புதிய அரசு அமைந்ததற்கு பிறகாக, முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகாக தன்னுடைய சொந்த தொகுதிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று செல்கிறார். பல்வேறு முக்கிய நிகழ்வுகள்ல பெரம்பூர்ல இன்று கலந்து கொள்கிறார். சரியாக 3 மணிக்கு பெரம்பூர் செல்லக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் 3 நிகழ்வுகள்ல கலந்து கொள்கிறார். முதல் கட்டமாக சர்மாநகர் என்னும் பகுதியில், அதாவது பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட சர்மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்திலே இருக்கக்கூடிய இ-சேவை மையத்துல மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய புகார்களுக்கான சான்றிதழ்களை வழங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதில் கொடுக்கப்பட்டிருக்கூடிய மனுக்கள் மீதான பரிசீலனை மேற்கொள்ளப்படுகிறது. பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட பொதுமக்கள் வழங்கி இருக்கக்கூடிய ஏற்கனவே அந்த இ-சேவை மையத்தில் விண்ணப்பித்திருப்பதற்கான சான்றிதழ்களை வழங்கியிருக்கிறார். பெரம்பூர் மக்களுக்கு என தனியாக அந்த செயல்பாடுகளை, அவர்களது புகார்களை கண்காணிக்கும் விதத்தில் புதிய செயலி ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செயலியை மக்கள் பயன்பாட்டுக்கு துவக்கி வைக்கிருக்கிறார். இரண்டாவது நிகழ்வாக புதிய ரேஷன் அட்டை, அதாவது பொது விநியோக திட்டத்தின் கீழே சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் கீழே கொடுக்கப்படக்கூடிய ரேஷன் அட்டைகள் 73,000 அட்டைகள் தமிழ்நாடு முழுவதும் விநியோகிக்கப்பட இருக்கிறது. அந்த திட்டத்தை பெரம்பூர் சர்மாநகர்ல இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் கடையில இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். பெரம்பூர் தொகுதிக்கு மட்டும் சுமார் 365 புதிய கடைகள் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட வேண்டும். அது தொடங்கப்பட இருக்கிறது. அதிலிருந்து பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட வியாசர்பாடி பகுதியில இ பஸ், அதாவது மின்சார பேருந்துகளுக்கான சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு உட்பட்டு வரக்கூடிய மின்சார போக்குவரத்து பேருந்துகளுக்கு இ சார்ஜிங் ஹப் இருக்கிறது. அந்த இடத்தையும் முதலமைச்சர் ஆய்வு செய்ய இருக்கிறார். ஏற்கனவே இந்த சர்மாநகர் என்பது குறுகிய பகுதி என்பதால பேரிகேடுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. உயர் பாதுகாப்பு, அதாவது போலீஸ் பாதுகாப்பு என்பது அந்த பகுதியில் இதுவரை இல்லாத அளவிற்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிக்கு முதல் முறையாக முதலமைச்சர் செல்ல இருப்பதான கூடுதல் பாதுகாப்பு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முழுவதுமாக வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு முதல் முறையாக சொந்த தொகுதிக்கு வரக்கூடிய அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. கட்சி நிகழ்வாக இது இல்லாமல் முதலமைச்சர் ஒரு தொகுதிக்கு சென்றால் வரவேற்று பேனர் வைப்பது, கொடி வைப்பது, அது போன்ற நிகழ்வுகள் இருக்கக்கூடாது என கட்சியின் சார்பில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரே இடத்துல பொதுமக்கள் குவியக்கூடாது என்பதற்காக பெரம்பூர் பகுதிக்கு உட்பட்ட 10 இடங்கள்ல LED திரைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அதிகமாக செல்லக்கூடிய இடங்கள்ல LED திரையின் மூலமாக பெரம்பூர் பகுதியில முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் நேரலையில ஒளிபரப்பப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.